அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கடுமையான வறுமைப்பட்ட ஒரு நபி தோழர், வசதி கிடையாது, பசி தாங்க முடியாமல் தன் வயிற்றை நிலத்தோடு அமர்த்தி வைத்துக் கொள்வார்கள். அந்த அளவு வறுமைப்பட்டவர், கடுமையான பசியோடு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுல தேடி பார்க்கறாங்க. 2 ஈச்சம்பழம் இருக்குது, 2 எடுத்து கொடுக்கறாங்க. உண்ட சாப்பிடுறாரு. 2 ஈச்சம்பழம் அந்த பசிக்கு போதாது. இன்னும் ஒன்றை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பாக்கெட்ல அப்படி தெரியாம மறைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைராவை அதையும் சாப்பிடுங்கிறாங்க. கண்டுட்டாங்க. இல்லை யா ரசூலல்லாஹ், என் உம்மா வீட்டுல பசியோடு இருக்கிறாங்க, நான் போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்மாவை தேடி போறாங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரின் சமூகம் இப்படித்தான் இருந்தார்கள், இப்படித்தான் இருந்தார்கள். எங்களுக்கு தெரியும் குகைவாசிகளுடைய சம்பவம். 3 பேர் குகைக்குள்ள மாட்டிட்டாங்க. அதுல ஒருத்தர் என்ன சொல்றாரு, ஒருத்தர் சொல்றாரு அவர் செஞ்ச பெருமதியான அமல், குகை வாசல் அப்படியே திறக்கப்படுது. என்ன சொன்னார், எனக்கு பெற்றோர்கள் இருந்தாங்க, வயதான பெற்றோர்கள், நான் பால் கறந்து வந்தால் அவருக்கு கொடுத்துட்டு தான் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன், அது இந்த வளமை. நான் ஒரு நாள் பாலை கறந்தெடுத்து வந்தேன், யா அல்லாஹ் என் உம்மாவா தூங்கிட்டாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் எழும்பும் வரைக்கும் நான் எழுப்பாட்டி கொடுக்கல, அவர்கள் தூக்கத்தில் இருந்து எழும்புகின்ற வரைக்கும் அந்த பாத்திரத்தோடு நான் அவர்களை காத்து கொண்டிருந்தேன். யா அல்லாஹ், உனக்காகவே இதை நான் செய்தேன். அப்படி என்றாங்க. இப்படி செய்யறோமா?